ஹாய் குயின்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா. சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டேங்க்காக ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். மை ப்ரொஃபஸர் பாய் ஃப்ரெண்ட். ஸோ சரி, ஓகே. விளாட்லன்னு பேசாமல் ஸ்டோரிக்கில் போகலாமா? ஸோ ஸ்டார்டிங் எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்களும் டேங்கும் இருந்து சண்டை போட்டுக்கிறீங்க. எதுனா ஒரு பார்க்கில், ஓகே, நைட்டு பார்க்கில் இருந்து சண்டை போட்டுக்கிறீங்க. ஸோ அப்போ இங்கிட்டு நம்ம அவங்க வந்து ஜிம்மின் வேறு பிடிக்கிறாரு. டே ஏன்டா அப்படி கத்துற? நீ ஒரு ப்ரொஃபஸரா, மறண்டியாடா என்ன? சும்மா இருடா, பேசாமல் இரு, கொஞ்சம் அமைதியாக தான் பேச. என்ன அமைதியாக பேசுறதுக்கு? என்ன அமைதியாக பேசுறதுக்கு? பார்த்தல எப்படி பேசுகிறானே. ஏய் நடி இப்போ உனக்கு என்ன மயிறு அப்படியும். இங்கே பாருங்க, இங்கே பாருட்டேன். நீ நீ தானே, நீ என்ன ஏமாத்துற? யூ சீட் மீ அப்படியும். வாட்? ஏய் நானா 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 அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒன்றும் உன்னை சீட் பண்ண கிடையாது, புரியுதா? நான் இப்போயும் உனக்கு போதும், நீ பாட்டு போதும் போதும், உன்னை நம்பினது எல்லாம் போதும். நானே பார்த்தேன், என் 2 கண்ணால் பார்த்தேன். அந்த பொண்ணு கூட செஞ்சிருந்ததை நான் பார்த்தேன். ஐயோ ஏன் அவஸ்தா ஸ்க்ரூ. சப்ஜெக்டில் ஒரு டவுட்டுன்னு கேட்க வேண்டாடி, மற்றபடி வேறு எதுவுமே இல்லைடி. நீ என்னம்மா இருக்கு என் மேலே வர உனக்கு சந்தேகமாகவே இருக்குது. அதிகமாக சந்தேகப்படுற அப்படியும். இல்லை, நான் அப்படிலாம் சந்தேகப்படாத. நான் அப்படி கிடையாது. நான் பார்த்ததை தான் சொல்கிறேன். நான் உங்கள்கிட்ட எத்தனை தடவை வார்ன் பண்ணிட்டேன். இந்தமாதிரி பொண்ணுங்கிட்டலாம் போய் அந்த மாதிரிலாம் பேச வேணாம். பட் நீ அதை கேட்கவே இல்லை. ஏன்னா என் தலையெழுத்து அப்படியும் விட்டாங்க. இது ஏய் என்னடி கொழுப்பாயிடுச்சா? இங்கே பார், ஏதோ வேணாம் என். இங்கே பாரு, பிரச்சனை வேணான்னு பார்க்குறேன். இதோட நீ 2-3 தடவை முடியலை. எனக்கே முடியல. என்னால் முடியல. ஏன் இப்படி பண்ணுற நீ? உன்னால் எதையுமே புரிஞ்சிக்க முடியாதா? எதுவுமே அடையும். நீங்களா போதும், நீ பாட்டு. உனக்காக நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்துக்கிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? என் லைஃப்பில் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறது தெரியுமா? என் அப்பா யார் தெரியுமா? உனக்கு தான் தெரியல என் அப்பா யார் என்ன அப்படின்னு அடையும் டாங்க. அப்புறம் என்ன மயிருக்கு லவ் பண்ணுறேன்? உன் அப்பா யாருன்னு உனக்கு தெரியும்ல. உங்கள் அப்பா மேலே பயம் தான். இப்போ என்ன மயிருக்கு என்ன லவ் பண்ணுற நீ அப்படின்னு. நீங்களா போதும். நான் ஒன்றும் உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணலை, புரியுதா? நானாக வந்து ப்ரப்போஸ் பண்ணேன்னா இல்லை, நான் வேணாம் தானே சொன்னேன். நீ தான் லவ் பண்ணலாம், நல்லாயிருக்கும், பண்ணுவோன்னு ஒரு ஸ்டூடெண்ட்டு அதெல்லாம் தாண்டி என்னை லவ் பண்ண வச்சிங்க, புரியுதா? ஆனால் தான் நான் லவ் பண்ணேன், மற்றபடி வேறு. அதனால தான் அப்போ நான் உங்கள்கிட்ட மேடம்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணனால தான் நீங்கள் என்னை அப்செட் பண்ணிக்கிறீங்க, பெரிய மனசு பண்ணி. இல்லை அப்படின்னீங்களா? நான் அப்படி சொல்ல வரல. நீங்கள் வந்து என்கிட்ட ஃபோர்ஸ் பண்ணனால தான் நானும் ஓகே சொன்னேன். ஓ ஹே ஜிமின், கேடியா? ஏய் ஆமாடி, ஃபஸ்ட்டுக்கு எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. துருன்னு இருப்பேன். எங்கே நீ தான் என்னையே பார்த்துக்கிட்டே இருப்பேன். எப்போ பார்த்தாலும் நான் எங்கே போனாலும் என்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்த்து வெளில கட்டுவேன். எனக்கும் ஏதோ உன் மேலே ஃபீலிங்ஸு, லவ். அதனால தான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். நீ ஒன்றால் முடிஞ்சால் உனக்கு வேணாம்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? என்னம்மா இருக்குது நீயும் அப்படியும். பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் தான் எனக்கு அப்ரோச் பண்ணீங்க. அதுக்காக தான் நானும் உங்கள் ப்ரப்போஸை அப்சர்வ் பண்ணேன். நான் அப்போயும் சொன்னேன், வேணாம் ஸ்டூடெண்ட்டு ப்ரொஃபஸர், இது சரி வராதுன்னு. பட் நீங்கள் தான் அதெல்லாம் இல்லை, அப்புறம் என்ன இது இப்போ என்ன அப்படி இப்படின்ட்டு என்ன லவ் பண்ண வச்சிங்க. அதுக்காக தான் லவ் பண்ணேன். ஆனால் நீங்கள் என்ன எவ்வளோ இதாக ஏமாத்துறீங்க. இந்தமாதிரி எத்தனை பொண்ணு வாய மூடு. ஏய் ஏதோ போன போது நீ பேசுகிறதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே என்னடா பண்ணுற? ஏன்டா படித்த? போதும். என்னடா இவன் ரொம்ப ஓவராக பண்ணுறா? என்ன ஓவரு? தேவையாது எனக்கு. என்னோட சின்ன பொண்ணை லவ் பண்ணேன் பார்த்தியா? அது என்ன ஏன் தப்பு? இவ்வளோ சின்ன பொண்ணை லவ் பண்ணது ஏன் தப்பு தான் தெரியல, பண்ணி தொலைச்சிட்டேன் அப்படின்னையும் கேட்டு. நீங்களா சின்ன பொண்ணா? ஆமாம்ல, எனக்கு தெரியும் நீங்கள் ஏன் என்ன லவ் பண்ணீங்கன்னு இப்போ எனக்கு புரியுது. சின்ன பொண்ணு, நம்ம என்ன சொன்னாலும் நம்புவா, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு விட்டுலாம். கொண்டுடுவேண்டி. ஏய் என்ன வேறு மாதிரி நினச்சிக்காடி? வேறு மாதிரி நினச்சியா? யூஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டு போகிறதுக்குன்னு நான் என்ன பைத்தியக்காரனா? இங்கே பார், நான் உன்னை அந்த மாதிரிலாம் நினச்சி இன்னும் பண்ணலை. எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சி, அதுக்காக தான் நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன். நீ அதை அப்செப்ட் பண்ண, ஓகே? ஸோ அதனால தான் லவ் பண்ணேன்.
நீ இது நம்ம லவ் பண்ண வரைக்குமே எத்தனையோ தடவை நீ சண்டை போட்ட. எத்தனையோ தடவை நான் மட்டுமா போட்டேன். நீங்கள் தான் என் கூட எத்தனையோ தடவை சண்டை போட்டிருக்கீங்க. அத்தனை தடவையும் நான் உங்ககிட்ட வந்து அவ்வளோ கெஞ்சிருக்கேன். ஆமாடி, ஆமாம். நான் ஒன்றும் சாதாரண விஷயத்துக்கெல்லாம் போதும். இங்கே பாரு, நீ படுற மாதிரி நீ படுறது சண்டை கிடையாது, சந்தேகம் தெரியுமா? நான் ஒன்றும் அந்த மாதிரி அந்த பொண்ணை என்கிட்ட சொன்னான். அந்த பொண்ணை என்கிட்ட வந்து சொன்னால் நானும் அவங்க லவ் பண்ணுறேன்னு சொன்னான். நான் அதை என் கண்ணால் பார்த்தேன். அடையும் என்கிட்டாங்க. என்னதே? ஆமாம், நானே பார்த்தேன். அவளே என்கிட்ட வந்து சொன்னான். டே மச்சான் ஜிமேன், இவளுக்கு சரி கடைசியாக என்ன முடிவுன்னு கேளு. இதுக்கு மேலே எனக்கு சொல்லி புரிய வைக்காது. அப்படி என்ன நம்பிக்கை இல்லாமல் அப்படிலாம் இல்லாது. கடைசியாக என்ன முடிவுன்னு கேளு. அப்படியே நீங்களா என்ன முடிவு? கடைசியாக என்ன? இதுக்கு மேலே என்னாலேயே முடியாது. எனக்கும் அது கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் உண்மை சொல்கிறீங்களா போய் சொல்கிறீங்களான்னு எனக்கு தெரியாமலே எனக்கு வாழ்ந்துக்கு இருக்கேன் இல்லாது. அதுக்கு இப்போ என்ன சொல்ல வரேன்? எனக்கு உங்கள் கூட இருக்க பிடிக்கல. எதே? ஆமாம், எனக்கு உங்கள் கூட இருக்க பிடிக்கல. பிரேக்கப். அப்படியும் தேங்க அப்படியே இருக்க பட்சம் என்னமோ இப்படிலாம் சொல்கிறேன். இல்லை சார், போதும், எனக்கு இதுக்கு மேலே முடியாது. அப்படியும் தேங்க போதும், நீ பாட்டு. எனக்கும் முடியாது, என்னாலே முடியாது. அதுவும் சரிதான். இதுக்கு மேலே எதுக்கு இந்த மாதிரி சந்தேகப்பட்டுக்கிட்டு இப்படிலாம் எதுக்கு வாழணும்? நம்ம எதுக்கு இருக்கணும்? இதுக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கும் தேவையில்லை. நீ தேவையே இல்லடி. பிரேக்கப். அப்படியும் ஜிமின் அப்படி கொஞ்சமாக யோசிச்சு போதும் ஜிமின், போதும். சின்ன பொண்ணை லவ் பண்ணது நம்ம தப்பு. நம்மளோட ஏஜுக்கு கீழே கொஞ்சம் குறைவாக இருந்துச்சுன்னா கூட சொல்லி புரிய வைக்கலாம். இதுக்கெல்லாம் என்னென்னு சொல்லி புரிய வச்சாலும் விளங்காதவங்கிட்ட பேசி ஒன்றும் பண்ண முடியாது. ஏய், போகிறதா இருந்தால் போடி, அப்படியே போயிரு. இதுக்கு மேலே தேவையே இல்லை, எனக்கு தேவையே இல்லை, நீ கிளம்பு. அப்படியும் நீங்களா இனிமேல் என் மூஞ்சிலே முழிச்சிடாத, சரியா? நானும் மூஞ்சில் முழிக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டோட போகிறீங்க. ஸோ இப்போ தேங்காய் போடி, அப்படியே போ. நீயாக தான் என்கிட்ட வருவ, நான் வரமாட்டேன், புரியுதா? நீ வந்தாலும் நான் உன்னை ஏற்றுக்கவே மாட்டேன். நீ இதான் லாஸ்ட்டு அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் பேசாமல் போகிறீங்க. ஸோ ஜிமினா, என்னடா எப்படி சொல்கிற நீ? அது அவளை வருவா, வெடி வா அப்படியே சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 வீக் ஆகுது. 1 வீக்காக நீங்கள் ஃபோன் பண்ணல, மெசேஜ் பண்ணல, எதுவுமே இல்லை. ஸோ அப்படிலாம் இருந்த டைம் வந்து ஒரு நாள் நைட்டு வந்துட்டு ஒரு 1 o'clock ஆகுது. 1 o'clock போல் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க நம்ம டேங்க்கு. ஸோ ஃபோனை பார்க்குறாரு. நினச்சேன் அதானே, இவ்வளோ கொழுப்பு. 1 வீக்காக எனக்கு ஃபோன் பண்ணல, மெசேஜ் பண்ணல, இப்போ நம்ம எனக்கு ஃபோன் பண்ணுற வேணான்னு தானே இருந்தேன். உடனே எடுக்க மாட்டேன், நீ அடிச்சிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஃபோனை வச்சுக்கிட்டே அப்படி பேசாமல் இருப்பார். நீங்கள் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு 10 வாட்டி பண்ணியிருப்பீங்க. ஸோ டேங்க ஆன்சர் பண்ணாமல், வேணும்னே ஆன்சர் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்பாரு. ஸோ டேங்க, எனக்கு தான் தெரியுமேடி உன்னால் என்னை விட்டு இருக்கலாதுன்னு எனக்கு தெரியும். எவ்வளோ நாளைக்கு தான் நீ என்கிட்ட அப்படி இருக்க போகிற? உன்னால் முடியாது, உன்னால் முடியாது. இந்த டேங்கை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லி அவர் ஃபோனை விவசாயம் ஆன்சர் பண்ணாமல் அடைக்கிறப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவருக்கு மறுபடியும் ஃபோன் வருது. ஸோ ஃபோனை பார்த்தா ஜிமின். என்னது ஜிமினா, இந்த நேரத்தில் இவன் ஃபோன் பண்ணுறான்? சொல்கிறா. டே, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா வயன் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கால, நீ ஆன்சர் பண்ணவே மாட்டேங்கிறியா? எதே? ஆமாடா, அவள் எனக்கு ஃபோன் பண்ணா. அப்படியும் அது சும்மாடா தீவிரத்தனமாக பேசினால, அதுக்காக தான். டே ஏதோ அவசரம் போலடா, ஃபோனை ஆன்சர் பண்ணி பாரு. அப்படியே இல்லைடா, அவள் சும்மா தெரியாதா, என்கிட்ட பேசாமல் அவரால் இருக்க முடியாது. அவளுக்கு அப்படி தான். டேய் அப்படி இல்லைடா, அவள் ரொம்ப பதட்டமாக பேசினாடா, ஆனால் நீ ஃபோன் ஆன்சர் பண்ணி பேசி பாரு. டேய் அவள் அப்படி தான் ஆக்ட் பண்ணுவா. இதுக்கு முன்னாடி உனக்கு தெரியாதா, நான் ஃபோன் ஆன்சர் பண்ணாட்டியும் உங்ககிட்ட அப்படி தானே பண்ணுவா. அந்த மாதிரி தான். சரி எதுக்கும் பேச பரவாயில்லடா, 1 வீக் ஆயிடுச்சுல, அதான் அவளே வரால. எனக்கு தெரியும்டா, நீ இந்த 1 வீக்காக என்கிட்ட எப்படி புலம்புனேன்னு எனக்கு தெரியும். அவளை விட்டுட்டு ஒன்னாலே இருக்க முடியாது. அதனால் நீ ஃபோனை ஆன்சர் பண்ணி பேசு. ரொம்ப ஓவர் ஆட்டிடியூட்லாம் காமிச்சேன்னு வை, அப்புறம் வாரதும் இல்லாமல் போயிடும். டே அப்படிலாம் இல்லைடா, அவள் என்கிட்ட வந்துடுவா, எனக்கு தெரியும். சரிடா, ஃபோன் ஆன்சர் பண்ணி பேசு அப்படியும். சரி அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு டேங்கு மறுபடியும் டேங்க்கும் ஃபோன் வருது. ஸோ ஃபோன் வரையும் பைத்தியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பண்ணிட்டு, ஹலோ இல்லை மேடம், எனக்கு தான் தெரியுமேடி, எனக்கு தான் தெரியுமே என்கிட்ட பேசாமல் உன்னால் இருக்க முடியாதுன்னு தெரியுமே. அது என்னமோ பிரேக்கப்னு சொல்லிட்டு போயிட்டியே, அப்படியே நம்ம எனக்கு போய் ஃபோன் பண்ணியிருக்கேன், அதான் பிரேக்கப் பண்ணிட்டியேடி. அப்படியே நான் இந்த மூஞ்சை வச்சு எனக்கு ஃபோன் பண்ணுறேன், சொல்ல பேசு அப்படியே. நீங்கள் அடையும் டேங்க. ஏய் என்னடி அது அடையும். ஏய் என்னடி ஆச்சு, ஏன்டி அழுகுற, என்னாச்சு?
லவ் யூ லவ் யூ அடையும் டேங்க. லவ் யூ டேங்க, லவ் யூ அடையும் டேங்க. என்னடி மிஸ் பண்ணுறியா? என்னை மிஸ் பண்ணுறியா? நீ தாண்டி சும்மா சண்டை போட்டு போனேன். உண்மையாக சொல்கிறேன், நானும் 1 வீக்காக பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தேன். நீ ஏன் என்கிட்ட வருவேன்னு தான். என்னடி? சரி சரி, நானும் லவ் யூ. ஓகே, ஐ லவ் யூ. அடையும் நீங்களா? மிஸ் யூ மிஸ் யூ மிஸ் யூ டாங், ரொம்ப மிஸ் யூ அடையும் டாங்க. என்ன இப்போது மிஸ் யூ? நான் நாளைக்கு காலேஜ் வந்ததும் பார்த்துக்கலாம், ஓகேவா? காலேஜ் வந்ததும் பார்த்துக்கலாம். என்ன மிஸ் பண்ண போகிறேன்? டாங்க என்னடி செல்லம்? என்ன? சரி சரி, சாரி சாரி சாரி, நானும் சாரி, மன்னிச்சிரு. நான் தான் கொஞ்சம் ஓவராக சண்டை போட்டேன்ல, சாரி. நான் உனக்கு சொல்லி புரிய வச்சுருக்கணும். சாரிடி, சாரி. அப்படியே நீங்களா? சாரி டாங்க. நான் இல்லாட்டியும் நீ 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 சந்தோஷமாக இருக்கணும், சரியா? ஏய் என்னடி? என்ன மிஸ்ஸியோ? என்னால் உன்னை பார்க்கணும் போல இருக்கு, ஆனால் என்னால் முடியாது. நாளைக்கு நான் எப்படியும் இருக்க மாட்டேன்ல. இருக்க மாட்டியா? ஏன்? எங்கே உங்கள் அப்பா ஏதாவது ஊருக்கு கூப்பிட்டு போகிறானா? எனக்கு உன் கூட வாழணும்னு ரொம்ப ஆசை. என் டாங் கூட நான் வாழணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு டாங் மாதிரி யாருமே இல்லை. அப்படியே டாங்க, இப்போ எதுக்கடி அதெல்லாம் பேசியிருக்க? வாழ தானடி போகிறோம். இப்போ என்ன? இப்போ பிரேக்கப்னு சொல்லிட்டா மட்டும் நான் அப்படியே ஒன்று விட்டுருவேனா என்ன? அப்படிலாம் ஒன்று விட மாட்டேன். நீ இப்போ எதுக்கடி அழற? இங்கே பாரு, நீ அழுதினா என்னால் தாங்கிக்கவே முடியாது. ஒயன் ப்ளீஸ் அழாத. என்ன இப்போது? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் உன்னை அப்படிலாம் விட்டு போக மாட்டேன். அடே நீங்களா? டாங்கா டாங்கா என்னடி சொல்லு? லவ் யூ அடையே ஓட்டாங்க. சரிடி, இப்போ என்னடி உனக்கு என்னை பார்க்கணும் போல இருக்கா? என்னை பார்க்கணும் போல இருக்கா? நான் வரவா? நான் உடனே வரேன். எனக்கு உனக்கு கடைசியாக ஒரு தடவை ஐ லவ் யூ என்ன சொல்கிறியா? அடியும் விட்டாங்க. ஏய் என்னடி கடைசியாவா? என்னடி சொல்கிற? ஏய் நீ பேசுகிறதே சரியில்லை. என்னாச்சு உனக்கு? ஏதாவது பிரச்சனையா? ஏதாவது பிரச்சனையா என்கிட்ட சொல்லு. என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாதுட்டா. நீ இல்லாமல் வேற ஒருத்தரை என் லைஃப்பில் நான் பார்க்கவே முடியாது. அதனால் ஏய் உன்னை யார் ஒன்று வேற ஒருத்தர் நீங்கள் கொடுக்க போகிறேன்னு ஏன் சொன்னா? நான் கொடுக்குறேன்னு சொன்னா? என்னடி கடைசியானா எனக்கு புரியலை. நான் சாரி, நான் இந்த முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி தெரியலை. அடையே விட்டாங்க. முடிவா? என்னடி? ஏய் எப்படி பேசுகிறேன்? என்ன முடிவு எடுக்கிறேன் நீ? என்னது? நான் உன்னை விட்டு போகிறேன்டா. நான் உன்னை விட்டு மொத்தமாக இந்த உலகத்தை விட்டு எங்கள் அம்மா கிட்டே நான் போகிறேன். ஏய் அறிவு கட்டவில்லை, என்னடி பேசியிருக்க நீ? அம்மாட போறியா? ஏய் இங்கே பாரு, நான் தான் சாரி சொல்லிட்டல. சாரி, இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு என்னப்பா பண்ண போகிற? என்னடி பண்ண போகிற? அப்படியே நீங்களா? எனக்கு வேறு வழி தெரியல. ஏன் என்னடி சொல்லி தொலைடி? எனக்கு ஒன்றுமே புரியலடி. என்னென்னு சொல்லித்தரேன். நான் பண்ணுற விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. என்னது? அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சா? எப்படி? அது உன் மேலே இருந்த கோவத்தில் நீ கொடுத்த திங்ஸ் எல்லாம் நான் வெளியில் எடுத்து வச்சு அதெல்லாம் உங்ககிட்டயே கொடுத்துடலான்னு பேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது அப்பா வந்து பார்த்துட்டாரு. அடையோ உனக்கு ஏன்டி இப்படி பண்ணுற நீ? சரி அப்புறம் என்ன நடந்துச்சு? நான் உன்னை லவ் பண்ணுற விஷயம் தெரிஞ்சதும் அவர் எனக்கு அவசரமாக மேரேஜுக்கு ரெடி பண்ணிட்டார். என்னது? மேரேஜுக்கா? ஏய் யார்? தெரியாது எனக்கு. இந்த விஷயம் மார்னிங் தான் தெரியும். ஏய் இப்போ உனக்கு உன்னை உங்ககிட்ட இந்த விஷயம்லாம் சொல்லிடுவேன்னு சொல்லி அப்பா ஃபோனை இங்கிட்டு பிடுங்கிக்கிட்டாரு. இப்போ அப்பா வெளியில் போயிருக்கேன். அவர் ரூமுக்கு போய்ட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து என்னை எப்படியும் உன் கூட சேர விட மாட்டார். அதனால தான் நான் போகிறேன்னு சாக போகிறேன். என்னை மன்னிச்சிரு.
ஐ லவ் யூ அப்படின்னு. ஏய் அறிவு கட்டத்தனமாக பேசாதடி, அறிவு கட்டத்தனமாக பேசாத, இரு இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ 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 என்னடி யாருன்னு தெரியல, வெட்டிங்க்கு ஃபிக்ஸ் பண்ணுறாரு. சரி இப்போ வெட்டிங்னா என்ன இப்போ எப்போ நடக்க போகுது, எப்போ? மார்னிங். மார்னிங்கா? ஆமாம் மார்னிங் வெட்டிங். எனக்கு கூப்பிட்டு போய்ட்டு வெட்டிங் பண்ணி எனக்கு சுத்தம் பிடிக்கல. எனக்கு அப்போல்லாம் வேற ஒருத்தர் கூட வாழவே முடியாது. நான் இருடி இரு அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் யோசிக்கிறாரு வயன். சரி ஓகே வயன், நான் என்ன சொல்கிறேன்னா அப்படியே சொல்ல உங்கள்கிட்ட பேசிக்கிருக்காரு. நீங்கள் தான் கொஞ்சம் கேட்டுக்கிருக்கீங்க. ஸோ அப்போ டேங் வந்துட்டு இங்கே பாரு, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். நீ இல்லாத லைஃபே எனக்கு இல்லை. ஓகே, உனக்கும் அப்படித்தானே? ஆமாம் எனக்கும் அப்படித்தான். நீ இல்லாத லைஃபே எனக்கு வேண்டாம். வாழ்ந்தா நான் உன் கூட தான் வாழுவேன், வேறு யாரு கூடயும் இல்லை. அதனால தான். சரி நீ என் கூட தானே வாழணும். ஆமாம் உன் கூட மட்டும்தான். நீ என்னை நம்புறல? நம்புகிறேன். உன்னை மட்டும்தான் நம்புகிறேன் நான். ஓகே, நான் உன்னை கடைசி வரைக்கும் பார்த்துப்பேன்னு உனக்கு நம்பிக்கை இருக்கல? நான் உன்னை எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நீ என்னை நம்புகிறேன் நான். உன் லைஃபுக்கு வேறு யாரும் வேணாம். இந்த டைம் தானே வேணும், டைம் மட்டும்தான் வேணும். எனக்கும் அப்படி தான், என் பையன் மட்டும்தான் எனக்கு வேணும். உன்னை நான் வேறு யாரும் கைக்கும் கொடுக்கவும் மாட்டேன், என்னால் முடியாது. அதுக்காக எத்தனை பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நீ எனக்காக இருப்பல, எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நீ என் கூட இருப்பல. ஆனால் சொல்லே, என் கூட இருப்பியா மாட்டியா? இருப்பேன். உன் அப்பாவே வந்து நம்மளை பிரிக்கணும்னு நினச்சா கூட நம்ம 2 பேரும் பிரியக்கூடாது. வாழ்ந்தா ஒன்றா வாழணும், செத்தா 2 பேரும் சேர்ந்து தான் சாகணும். புரியுதா? ஆனால் எங்கள் அப்பாவும் நம்மளை வாழ விட மாட்டார். எனக்கு தெரியும் உங்கள் அப்பனை பற்றி எனக்கு தெரியும். ஓகே மகன், உனக்கு இந்த டேம் வேணுமா வேணாமா? வேணும். நான் உன் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன், அப்படியே விண்டோ வழியாக ஜம்ப் பண்ணி வந்துடுறேன். என்னது, என் வீட்டுக்கு வெளியே வா? என்ன சொல்கிற நீ? ஆமாம், அப்படியே எனக்கு இப்போ நீங்கள் அப்படியே வந்து விண்டோ வழியாக பார்க்குறீங்க. நம்ம டேம் அப்படியே வெளியில் நின்றுக்கிறக்காரு. உங்களுக்கு ஒன்றே புரியல, எப்போ வந்தாருன்னே தெரியல. ஸோ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே அவர் வந்திருப்பார். ஸோ நீங்களா டேங் ஃபுல்லாக பாடி கார்ட்ஸ் இருக்காங்க. டேங் இப்படி வந்து நீ எப்படி டேங் தெரியும்? அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா உன்னை கொண்டு போட்டுருவார். நீங்கள் இதை போ ஃபஸ்ட்டு, இங்கேருந்து போ அப்படின்னையும் டேங் ஆகி நீ பாடுறேன். இங்கே பாரு, செத்தாலும் பரவாயில்லடி, உன் கூட கடைசி டைம் வரைக்கும் என் லவ்வுக்காக நான் இருக்கணும். என்னால் அப்படிலாம் உன்னை விட முடியாது, புரியுதா? என்னால் அப்படிலாம் உன்னை விட முடியாது. இப்போ நீ வரப்போறியா இல்லையா? ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா இல்லைன்னு தானே சொன்னேன். நீ வீட்டிலேருந்து எப்படியாவது வந்துரு. என்ன ஒன்றும் வேணாடி, எனக்கு எதுவும் வேணாம். உங்ககிட்ட நீ நகை கொண்டு வா, பணம் கொண்டு வா, அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ அழகா நீ அப்படியே வந்துடு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபோன் அங்கேயே போட்டு வந்துடு. ஆனால் அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான். நான் பார்த்துக்கிறேன்டி, உன் அப்பா பற்றி எனக்கு அவ்வளோ இல்லை. எனக்கு நீ தான் முக்கியம். நீ ஃபஸ்ட்டு வா. அப்படியும் நீங்களா நான் வேணுமா உனக்கு சொல்லு. இப்போ நீ வர போறியா இல்லை நான் உள்ளே வரட்டுமா? இல்லை நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டு அங்கிட்ட போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வீட்டில் இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணி அந்த விண்டோவுக்கு வெளியில் போட்டு அப்படியே மெதுவாக வாரீங்க. வெளியில் சுற்றி பாடி கார்ட்ஸு, உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ டேங் என்ன பண்ணுறாருன்னா, அந்த டாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த பக்கம் வந்துட்டு என்னமோ ஒரு கையில் சில மீட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துருப்பார். ஸோ அந்த பிளான் பண்ணி தான் வந்திருப்பார். ஸோ அந்த பக்கம் போடியும் டாக்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா குறைச்சிக்கிட்டு அந்த பக்கம் போயிடுது. ஸோ பாடி கார்ட்ஸ்லாம் அங்கிட்ட என்னமோ இருக்குன்னு சொல்லி அந்த பக்கம் போயிடுறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கணக்காக விண்டோஸ் வழியாக அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே போகிறீங்க. ஸோ போனால் அந்த செவரு. ஸோ அப்போ நீங்களா அப்படியே கொஞ்சமாக மேலே ஏறிடுறீங்க. ஸோ அங்கே இருக்கும்போது டாங்க வா அப்படியே சொல்லி அப்படியே நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது டக்குன்னு டேங் பிடிச்சிக்கிறாரு. ஸோ நீங்கள் டேங்கா அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணுறீங்க. ஸோ டேங் அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு, அப்படிலாம் உன்னை விட்டுருவேன் நான் முடியாது அப்படின்ட்டு. ஸோ நீங்களா பயமாக இருக்கட்டும். அப்பா போதை பாட்டு உன் அப்பாலாம்
சரி பார்த்துக்கலாம், நீ ஃபஸ்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பைக்கில் ஏற்றிட்டு அப்படியே போகிறாரு. ஸோ ரொம்ப தூரம் அப்படியே போய்கிட்டே இருக்கீங்க 2 பேருமே. ஸோ எங்கள் வீட்டில் உங்கள் டேடிக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு. ஸோ விஷயம் தெரிஞ்சதும் அவருக்கு உங்கள் அப்பா வந்து பெரிய மாஃபியா மாதிரி, ஓகேவா? ஸோ பெரிய ரவுடி. ஸோ அதனால் அவரா என்னடா மயிர் பிடிங்கிறீங்க, என்ன பிடிங்கிறீங்க எல்லாம், என்ன பிடிங்கிறீங்க? நீங்கள் பாரு, எனக்கு என்ன செய்வீங்க எது செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு என் பொண்ணு வேணும், புரியுதா? வெட்டிங்க்கு முன்னாடியே எனக்கு வேணும் போ அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம டேவங்கையும் உங்களையும் தேடி தான் உங்கள் டேடியோட ஆட்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப தூரம் அப்படியே போயிட்டாரு. ஸோ நீங்களா அவங்க எங்கே போகிறோம் அப்படியும் போகலாம் வா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அப்படியே அவங்க ஹக் பண்ணிவிட்டு எங்கே நான் மிஸ் பண்ணிடுவோன்னு நினச்சி பயந்துட்டேன். மிஸ் பண்ணிடுவேன்னாடி, நான் உன்னை மிஸ் பண்ணுவேன்னாடி. உனக்கு வெட்டிங்கே ஆகியிருந்தாலும் உன் புருஷனை கொண்டுட்டு நான் வந்திருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் உன்னை லவ் பண்ணுறேன், எனக்கு தெரியும்டி. நமக்குள்ளே சின்ன மிஸ் வரத்தான் செய்யும். அதுக்காக நான் உன்னை விடுவேனா நான் அப்படின்னு போய் சொல்லிவிட்டு அப்படியே ட்ரைவ் பண்ணி போகிறாரு. ஸோ போயிட்டா ஒரு வீடு. ஸோ அங்கே போய் ஸ்டாப் ஆன பிறகு அங்கேருந்து ஜிம்மின் வராரு. ஸோ ஜிம்மின் வரையும் டேட்டா ஒயன் எதுவும் ஆகலையே அப்படின்னு நீங்களா, இது என் வீடு தான், இந்த வீடு இங்கே இருக்கிறது யாருக்கும் தெரியாது, நீங்கள் வாங்க உள்ளுக்க அப்படின்னு சொல்லி அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. ஸோ இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ டாங்க ஜிமின் ரொம்ப தேங்க்ஸ் தான், ஹெல்ப் பண்ணி கேட்டதும் உடனே டே இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாட்டி சரி வருமாடா, ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே என்ன இப்போ இங்கே இருக்கிறது யாருக்கும் தெரியாது, பெருசாக தெரியாது, எனக்கு தெரிஞ்ச உங்கள் வீட்டில் தேடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. நீங்களா ஆமாம், எங்கள் அப்பா அதை சும்மா விட மாட்டார், அவங்க தான் லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சதுமே அவர் ரொம்ப கோவப்பட்டுட்டார். ஏன்னா டேங்க்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஸ்டார்டிங்லேருந்தே ஆகலை. நான் அந்த காலேஜ் வந்ததுலேருந்தே டேங்கோட ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு, உங்களுக்கு தான் தெரியுமே ஜிமின் சார் அப்படியும். ஜிமினா ஓகே டேங், இப்போ உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படியும். பிரச்சனை ஆகட்டும், ரிஸ்க் எடுத்தாச்சு, என்னால் இவளை விட முடியாது, இவளாலையும் என்னை விட்டுட்டே இருக்க முடியாது. ஸோ இட்ஸ் ஓகேடா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே இருக்கிறது ரொம்ப சேஃப் தான். ஸோ இந்த இடம் யாருக்கும் பெருசாக தெரியாது, இது என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ். ஸோ இங்கே இருக்கிறது யாருக்கும் தெரியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இங்கேயே இருக்கலாம் ஓகே அப்படியும். நீங்கள் சின்ன சார் உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுக்குறேன் இல்லை நான், அப்படிலாம் இல்லை வையன், நீ என்னோடய ஸ்டூடெண்ட்டு தான், பட் அவங்க என்னோடய ஃப்ரெண்டு. ஸோ ஒரு ஃப்ரெண்டாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் ஓகே, ஒன்றும் இல்லை வந்துட்டீங்க இதுக்கப்புறம் என்ன அப்படியும். அவங்க இல்லைடா ஒரு மாதிரி பயமாக இருக்குது, ஏதாவது என்னடா நீ பயப்படுறியா அப்படியும். இல்லை லவ் பண்ணும் போது கூட எனக்கு பயம் இல்லை, எங்கள் அப்பா பற்றி எனக்கு தெரியும், பயம் இல்லை, பட் இப்போ இவளை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அடுத்து அப்படின்னும். நீங்களா அப்படியே இருக்கீங்க, ஒரு மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சு. சுஜிமா போடுற வயன் அப்படியே. ஏய் வயன், நீ நினைக்கிறமே இல்லடி, என்ன இப்போது நான் அப்படி கூப்பிட்டு வந்துட்டேன்னா உன்னை அப்படியே விட்டுருவேண்ணா என்ன? அடுத்து ஒரு பெரிய லைஃப் ஒன்றும் இல்லை, அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படியே. நீங்களா அப்படின்ட்டு அவங்க பார்க்குறீங்க. ஸோ அவங்க அப்படியே உங்களை ஹக் பண்ணிட்டு உங்கள் பக்கத்தில் டோன்ட் வரி ஓகே பயப்படாத அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஜீவனா ஓகே வயன், மேலே ரூம் இருக்கும், போய் ரெஸ்ட் எடு, நாங்கள் இங்கே பார்த்துக்குறோம் அப்படி அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அப்படியே ரூம் போயிடுறீங்க. ஸோ ஜிமினா டே ரொம்ப ரிஸ்க்கான வேலைடா, ஏன்னா சின்ன பொண்ணு, ஸோ இப்போதைக்கு நம்மளால மேரேஜுக்கு கூட அப்ளை பண்ண முடியாது அப்படி. இல்லைடா மேரேஜ் அது தெரியும்ல, வயசு சின்னது, ஸோ இப்போதைக்கு மேரேஜுக்கு நமக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ என்னடா பண்ணுறது அப்படியும் விட்டாங்க. என்னடா பண்ண சொல்கிறேன், என்னால் விட முடியாதுடா அவளை, என்ன பண்ணுறது அப்படியும். சரி ஓகே, இங்கே இருக்கிற வரைக்கும் சேஃப் தான், ஸோ டோன்ட் வரி அப்படின்ட்டு. ஸோ மச்சான் நீ இப்படி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் வேணா பெரிய திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரேன் அப்படியும். நானும் வரட்டுமா உங்களோட? நானும் வேணாம் ரிஸ்க் எடுக்க வேணாம், யாராவது பார்த்தா கூட பிரச்சனை ஆயிரும், ஸோ நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே மேலே போய்ட்டே இருக்கும்போது நம்ம டாங்கா இவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கணுமே, ஜிமின் அப்படியும். இல்லைடா நானும் வரேன், ஏன்னா அவளுக்கு ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும், ஸோ நானும் வரேன். சரி ஓகேடா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்களா மேலே அப்படியே அந்த பெட்டில் உட்காந்துருக்கும்போது டாங்க வந்துட்டு வயன்
இங்கே பாரு அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து அப்படியே கீழே நீளோன்னு போட்டு உட்காந்துக்கிட்டே இங்கே பாரு ஒன்றும் இல்லை கூட்டிகிட்டு வந்துட்டேன் என்ன இப்போது வெட்டிங் பண்ணலாம் சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் எனக்கு அவ்வளோ ஏஜ் இல்லையே ஏஜ் மாரிலாம் இருக்கட்டும் நீ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு எப்பயும் நீ என் கூட இருக்கணும் அது மட்டும்தான் இந்த முடிவு நம்ம எப்பயும் எடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். பட் உங்கள் அப்பா பார்த்தியா உங்கள் அப்பா உன் ஏஜை பற்றி கவலைப்பட்டானாடி கல்யாணம் பண்ணி வைக்க உன் ஏஜை பற்றி கவலைப்பட்டானா இல்லைல்ல அப்போ ஏன் நான் கவலைப்பட விருப்பப்பட்ட பிள்ளைய கட்டி வைக்க அப்படியும் நீங்களா அது அப்படியே எனக்கு பேட்டாங்க அப்படியே வந்தாக்கல அப்படியே உங்கள் லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறாரு. ஸோ நீங்களா அப்படியே இருக்கீங்க. ஸோ லவ் யூடி அப்படியே நீங்களா சரி ஓகே நான் உனக்கு போய்ட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் உனக்கு கவலைப்படாம ஓகேவா அப்படியே சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே இந்த வீட்லேயே இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கங்கன்னு தெரிஞ்சு அப்படியே திங்ஸ் உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு அத்தனையும் அதான் கொஞ்சம் நீங்கள் எதுவுமே இல்லாமல் தானே வந்திருப்பீங்க. ஸோ எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பார். ஸோ வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே திங்ஸ்லாம் வச்ச பிறகு ஜிம்னா மச்சான் எனக்கு குக் பண்ண தெரியாதுடா. சரிடா நான் குக் பண்ணிக்கிறேன். உனக்கு ஏதோ சிரமமாக இருந்தால் நீ அதெல்லாம் எனக்கு ஒரு சிரமமும் இல்லை சரியா. நான் இங்கே இருக்கிற ரூமை யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் மேலே இருங்க அப்படியும் ஓகேடா. மையன் என்ன பண்ணுறதுன்னு தெரில நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க வராரு. ஸோ மேலே அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வரும்போது நீங்கள் ரூமில் இருக்க ஒயன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே படுத்து தூங்குறீங்க. ஸோ டேங்க அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு அப்படியே நீங்கள் தூங்குறத தான் பார்த்துக்கிருக்காரு. ரொம்ப க்யூட்டாக தூங்கிக்கிறப்பீங்க. ஸோ டேங்க இங்கே பாரு லைஃப்பில் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் உன்னை விடவே மாட்டேன் செத்தாலும் உன்னோட சேர்ந்து தான் சாவேன் சரியா செல்லம் அப்படின்ட்டு சார் நீங்கள் டக்குனு எழும்பிடுறீங்க. வந்துட்டீங்களா அப்படியும் சரி தூங்குனியா தூக்கம் வந்துருச்சு அதான் சரி ஓகே இந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெஷ் ஆகிட்டு நான் குக் பண்ணுறேன் குக் பண்ணி சாப்பிட்லாம் ஓகே அப்படியும் ஓகேங்க அப்படின்ட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படியே கீழே வாரீங்க நம்ம டாங்ஸ் குக் பண்ணியிருப்பார் சமைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கும் போது நீங்கள் அங்கே பெரிய ஹெல்ப் பண்ணுறீங்க. ஸோ டேங்கா ஏய் நீ என்ன ஆண்டி எல்லாம் பண்ணுற அப்படியே விடு ஓகே நத்திங் ஓகே அப்படின்ட்டு ஸோ இருந்தாலும் நீங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ரூமுக்கு போய்ட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிமினா ஓகே நீங்கள் மேலே போங்க நான் இங்கே இருக்கிறேன் அப்படியும் அப்படின்ட்டு ஸோ நீங்கள் அப்படியே பெரிய பெட்டில் படுத்துருக்கும் போது நம்ம டேங்க அப்படியே வராரு. ஸோ வந்துட்டு என்னுடைய தூக்கம் வருதா அப்படின்ட்டு ஸோ அப்படி படுக்கும்போது டேங்க அப்படியே அந்த சோஃபாவில் படுக்க போகும்போது நீங்கள் ஏன் அங்கே படுக்கிறீங்க இங்கே வந்து படுக்கலை அப்படியும் என்னடி மரியாதையெல்லாம் கொடுக்குற அப்படியா சரியா அங்கே படுக்கிறேன் நீ இங்கே வந்து பார்த்துக்கோ அதெல்லாம் வேணாம் இன்னும் நமக்கு வெடிக்கணும் அவளையே அதெல்லாம் பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சும்மாவே இருக்க மாட்டான் சரி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் அப்படி வந்து உங்கள் பக்கத்தில் படுத்துக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே டேங்க இந்த பக்கத்தில் திரும்பி அப்படியே டேங்க செஸ்ட்டில் தலையை வச்சுட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ டேங்க அவரும் அப்படியே உங்களை ஹக் பண்ணிவிட்டு என்னடி பயமாக இருக்கா இருந்துச்சு இப்போ இல்லை அதே இன்னும் இருந்துச்சு இப்போ இல்லை அப்போது தெரியல இப்போது உங்கள் கூட இருக்கல அதான் அப்படியே டேங்க அது போதும் என்னை நம்புறல என்னை நம்பி நீ வந்துட்டடி அப்படியே விட்டுருவானா தூங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களும் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடுறீங்க. ஸோ டேங்க அப்படி தான் ஸோ 1 வீக் அப்படி தான் போகுது. ஸோ அந்த 1 வீக்காக உங்களை தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த விஷயம்லாம் நம்ம ஜிமின் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார் டேங்க்கு. உங்கள் அப்போ விட மாட்டான் போல இருக்கேடா என்னடா பண்ணுறது என்ன பண்ணி நான் எப்படி சமாளிப்பேன் அப்படியே டேய் நான் ஒரு ஐடியா சொல்லவா நீ வேணா போதும் நீ பாட்டு நீ என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியும் அது சரிப்பட்டு வராது நீ வேறு எதாவது சொல்லு சரி கேட்க மாட்டேன் எனக்கு ஒரு அது வந்து நான் ஒன்று அப்படியே சொல்லிட்டு டேங்கோட காதில் சொல்லிவிட்டாங்க என்னடா சொல்கிறேன் அதான் ட்ரை பண்ணிட்டோம் அது முடிஞ்சில்ல சும்மாறா வேணாம் எனக்கு அது சரியாக பண்ணல இப்போதைக்கு ஒரு வழியே இல்லை எல்லா அப்பாவும் அதுக்கு ஒத்துவாங்க தானே ஆனால் ட்ரை பண்ணி பாடுறா அப்படின்ட்டாங்க சரி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஸோ அன்றைக்கி நைட்டு நீங்கள் ரூமில் இருக்கும்போது டேங் அப்படியே வராரு. ஸோ உங்களுக்கு ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துருப்பாரு. ஸோ ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே
உங்களுக்கு அப்படியே உட்காந்து ஃபீட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் சாப்பிட்றீங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுமே அப்படியே டாங்க ஃபுல்லாக சாப்பிட்டீங்களா மேடம்? சாப்பிட்டேன் போதும் அப்படியே சரி சொல்லிட்டாங்க. அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வச்சுட்டு மறுபடியும் ரூமுக்கு வராரு. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துக்க அந்த வாக்கில் அப்படியே பார்க்குறீங்க. என்ன பண்ணிட்டேன் அப்படியே வாயில் ரோஸ் பூ வச்சுக்கிட்டு அப்படியே வராரு. ஸோ நீங்களா இது என்ன இப்படி வராரு அப்படின்னு இருக்கப்ப அப்படியே உங்ககிட்ட வராரு. நீங்களா அப்படியே தள்ளி பின்னிக்க போகிறீங்க. ஸோ அப்படியே உங்ககிட்ட ஓவர் க்ளோஸாக வந்துட்டு அந்த ரோஸ் பூ எடுத்து அப்படியே உங்கள் ஃபேஸ்லேருந்து அப்படியே கீழே வரைக்கும் அப்படியே என்னமோ பண்ணியிருக்காரு. நீங்கள் என்னங்க எப்படி பண்ணுறீங்க? அப்படியும் பேபி கேர்ள் இது உனக்கு தான் அப்படியும் தேங்க்யூ அப்படியே சரி வாங்குறீங்க. ஸோ அப்படியே டாங்க என்ன பண்ணலாம் உங்கள் லேப்பில் அப்படியே தலையை வச்சு படுத்துக்கிறாரு. ஸோ படுத்துக்கிட்டு உங்கள் ஃபேஸை பார்த்துட்டு அப்படியே பேபி அப்படியும் என்னங்க அது அது வந்து என்ன சொல்லுங்கள். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. உங்கள் அப்பா நம்மளை தேடிக்கிட்டே இருக்காரு. உங்கள் அப்பா உன்னை விட மாட்டான் போல் தேடிகிட்டே இருக்காரு. அதனால் இங்கே பாரு, எந்த அப்பாவுமே தன்னோட குழந்தை மகளுக்கோ இல்லை பேரனோ பேத்தியோ வந்தால் சந்தோஷமாக இருப்பாங்களே. அப்படியே நீங்களா? ஆமாம், நம்ம ஏன் அம்மா அப்பாவை ஆகக்கூடாது? நீ பேபி ப்ரெக்னெண்ட்டாக மட்டும் இருந்தேன்னு வை, உங்கள் அப்பா ஒத்துப்பார்ல அப்படின்னு நீங்களா? ஐயோ உங்களுக்கு எவ்வளோ அறிவு தெரியுமா? எவ்வளோ அறிவு அப்படியே ஐயோ அப்படின்னு சொல்லி சுற்றி போகிறீங்களா? சட்டையாங்க உண்மையாவா? நிஜமாவே நல்ல ஐடியாவில் ரொம்ப நல்ல ஐடியாங்க. எங்கள் அப்பாவுக்கு மட்டும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரிஞ்சுன்னா உங்களை என்னைய உங்கள் கூட பழகின பாவத்துக்கு எங்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தைய 3 பேரையுமே கொன்றுவார். என்னது? ஏங்க உங்களையே அவருக்கு பிடிக்காது, உங்கள் மூலமாக அந்த குழந்தைய மட்டும் அவருக்கு பிடிக்குமா? கொன்றுவார் மொத்தமாக. இந்த மாதிரி ஐடியாலாம் யார் உங்களுக்கு கொடுக்குறா? அப்படியே இந்த ஜீவனம் தான் இல்லடி. அது வேறு அப்பா அம்மா, இவர் வேறு. இவருக்கு அவருக்கு உங்களுக்கு தான் தெரியுங்களே அவர் எப்படிப்பட்டவர்னு. அதுவும் உண்மைதான். என்னடி இப்போ பண்ண சொல்கிறேன்? இங்கே பாருங்கள், இந்த மாதிரிலாம் யோசிக்கிறது வேணாம். குழந்தையெல்லாம் வேணாம். ஏன்னா எனக்கு அதெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் குழந்தையெல்லாம் கொண்டுட்டானா அப்படிலாம் யோசிக்காது. ஓகே சரி, ஓகே நமக்கு பேபி வேணாம். அப்படி ஒரு ஐடியா கேட்டேன். நீ சொன்னதுக்கப்புறமும் யோசிக்கிறேன் நான். செத்த நம்ம 2 பேருமே சாகலாம். அப்படியே ஏங்க அப்படின்னா எங்கள் அப்பாவை சமாளிக்கவே இயலாதாங்க. அவங்க எனக்கு பயமாக இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லடி, நான் பேசிட்டேன். நம்ம வேறு கண்ட்ரிக்கு போயிடலாம். வேறு கண்ட்ரியா? ஆமாம், வேறு கண்ட்ரிக்கு போய்ட்டு வாழலாம். ஓகேவா? ஸோ நத்திங் டி. இன்னும் 2 நாளில் நமக்கு ஃப்ளைட் இருக்குது. நம்ம கிளம்பிடலாம். ஓகேவா? நிஜமாவா? ஆமாம், வேறு கண்ட்ரி போய்ட்டு சந்தோஷமாக இருக்கலாம். அங்கே யாரும் எதுவும் ஒன்றும் பண்ண இல்லை அதில் அப்படியும் அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி நைட்டு அன்றைக்கி டே ஃபுல்லாக போகுது. ஸோ 2 டேஸ்க்குள்ள நீங்கள் 2 பேருமே போகிறதுக்காக ஏர்போர்ட் போகிறதுக்காக ஜிமிங்கிட்டெல்லாம் சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஸோ அப்படி போகிறப்ப நம்ம டே மச்சான் போய்ட்டு வரேன்டா அப்படியும் ஓகேடா கவனமாக போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அந்த டாக்ஸியில் ஏற போகிறப்போ அங்கிட்டேருந்து நிறைய ஒரு கார்ஸு அப்படியே வருது. ஏன்னா நம்ம டேங் வந்து ஜிமினியில் பேசிக்கிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அங்கிட்டேருந்து வந்த வாக்கில் அந்த கார்லேருந்து வந்தவன் அப்படியே உங்கள் கையை பிடிச்சி அப்படியே அந்த காருக்குள்ளே எடுத்து போட்டு போகிறான். நீங்கள் டேங்கா அப்படின்னு கத்துறப்ப டேங் அப்படியே பார்க்குறாரு. ஏய் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பின்னிக்கே வராரு. அந்த கார் அப்படியே போகுது. நம்ம டேங் ரொம்ப ஸ்பீடாக அந்த கார் பின்னிக்கே ஓடி வராரு. ஸோ அப்படியே ரொம்ப தூரம் வராரு. ஸோ வந்தாக்கில் ஒரு இடத்துல போய்ட்டு அந்த கார் ஸ்டாப் ஆகுது. ஸோ ஸ்டாப் ஆகினதும் அப்படியே இறங்கி உங்கள் கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறா. நீங்கள் விடுங்க டேங்கா அப்படியே இருக்கப்போ அங்கேருந்து டேங்க அப்படியே ஓடி வந்துட்டாரு. ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்தால் அப்படியே அவங்க கொண்டு போன வாக்கில் உங்களை பிடிச்சி தள்ளி விட்றாங்க. அங்கே உங்கள் டேடி தான் இருக்காரு. ஸோ நீங்கள் போய்ட்டு உங்கள் அப்பாடே விழுந்துறீங்க, கீழே விழுந்துடுறீங்க. ஸோ உங்கள் டேடி அப்படியே உங்கள் தலைமுடியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அப்பா வலிக்குது அப்பா விட்டுருங்கப்பா ப்ளீஸ்ப்பா
இப்போ இங்கே பாருங்கள் அப்படின்னு இருக்கப்பே அங்கேருந்து டேங் வருவார்ல, வந்த வாக்கில் டேங்கோட காலில் அப்படியே அடிச்சிடுறாங்க. அவர் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. ஸோ நீங்களே வேணாம் 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 அப்பா 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 அவரை விட சொல்லுங்கப்பா, அப்பா விட சொல்லுங்கப்பா, அப்பா அப்பா அப்படின்னு இருக்கப்பா அப்படியே பிடிச்சிட்டு டேங்கு போட்டு அடிக்கிறாங்க. ஸோ டேங்கும் அப்படியே அவரை தடுக்க பார்க்குறாரு, அவரால் முடியலை, ஏன்னா அப்படியே அடிச்சு விட்டாங்க. ஸோ அந்த இதில் நீங்களா வேணாப்பா அப்பா வேணான்னு சொல்லுங்கப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா, அப்பா வேணாப்பா வேணாம் டேங்க விட சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கப்ப டேங்க அடி ஏன் ஏன் அப்படின்னு இருக்கப்ப உங்கள் டேடி என்ன பண்ணுறாருன்னா உங்களையா அப்பா அப்பா என்ன வேணாலும் பண்ணுங்கப்பா, அவரை மட்டும் விட்டுருங்கப்பா, அப்பா ப்ளீஸ்ப்பா நீங்கள் பாருங்கப்பா எனக்குன்னு இருக்கு அவர் விட்டுருங்கப்பா ப்ளீஸ்ப்பா. ஏண்டி உன்னை கஷ்டப்பட்டு இத்தனை வருஷமாக எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பேன். அசால்ட்டாக ஒருத்தன் கூட ஓடி வரேன்னு என் மான மரியாதை எல்லாம் போச்சுடி. உனக்கு வெட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் நான். அப்போ அது எனக்கு பிடிக்காத வெட்டிங். இது எனக்கு பிடிக்கலையே. இவனை எனக்கு கண்டாலே பிடிக்காது. அதோட இவன் வேற நம்ம வேற, புரியுதா? ஆனால் நீ என் பேச்சு கேட்காம இவன் கூட ஓடி வந்து என்னை அசிங்கப்படுத்திட்டலடி, அசிங்கப்படுத்திட்டல அப்படின்னு சொல்லி அடிக்கிறாரு. நீங்கள் அப்படியே இருக்கப்பட்டாங்க, இங்கே பாரு அவன் மேலே கையை வச்சானே அப்படின்னு சொல்லி அடிக்க வரப்போ அவங்களாம் அப்படியே டாங்க பிடிச்சிடுறாங்க. இப்போ நீங்களா அப்பா 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 சரிப்பா நான் வேணா உங்கள் கூடயே வந்துடுறேன்ப்பா, அவரை விட்டுருங்கப்பா என்னால் தான்ப்பா அவர் என்னை கூட்டிகிட்டு போனார், நான் தான் அவர் கூட போனேன்ப்பா, அவரை விட்டுருங்கப்பா. ஏடி இனிமேல் உன்னை நான் கூப்பிட்டு போவேன்னு நினைக்கிறியா? கூட்டிகிட்டு போவேன்னு நினைக்கிறியா? எனக்கு என் பொண்ணு இல்லைன்னு நினச்சிக்கிறேன்டி. சாவுங்க, 2 பேரையும் சேர்த்து சாவடிக்கும் தான் தேடிக்கிட்டே இருந்தேன். சாவுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களுக்கு பிடிச்ச தலைவராரு. நீங்களா அப்படியே அந்த பக்கம் விழுந்திருக்கும் போது டாங்க அப்படியே ஓடி வந்து அப்படியே உங்ககிட்ட வந்துட்டு ஒயர் அப்படியே இருக்கப்ப இவங்களா உங்கள் டாடியா, டேய் 2 பேரும் சேர்த்து சாவடிங்கடா, ஏண்டி உனக்கு தேவை இவன் கூட சேர்ந்து சாவன்னு தானே. உன் அப்பனை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே நீ வந்திருக்க அப்படின்னா உனக்கு இவன் முக்கியமாக போயிட்டான், நான் முக்கியம் இல்லை. சரி சாவு அப்படின்னு சொன்னேன். அப்படியே வந்து கண் எடுத்து லோட் பண்ணுறாரு. அவங்க அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிவிட்டு ஒன்றாடி ஒன்றும் இல்லை, ஓகே நத்திங் அப்படின்னு மாதிரி சொல்லி அப்படியே ஒரு ரைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் இப்போ அவங்க அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்கள் டாடியா அவங்கடா அப்படின்னு சொல்லி கன் எடுத்து ஷூட் பண்ணுறதுக்குள்ளே போட்டு கையில் புல்லட்டு வந்து போயிடுது. ஏன்னா அவரை யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. ஸோ டக்குன்னு அப்படின்னு போயிட்டு அவங்க அப்படியே பார்க்குறாரு. ஸோ அங்கிட்டிருந்து 2-3 ஃப்ளைட்டு, ஐ மீன் அந்த ஹெலிகாப்டர், ஓகே ஹெலிகாப்டர்ஸ். ஸோ அப்படியே வந்து அந்த இடத்துல வந்து இறங்குது. நிறைய காரு, இவங்களோட நிறைய கார் இருக்காங்க, அப்படியே வராங்க. ஸோ அதுலேருந்து அந்த ஃப்ளைட்லேருந்து யாரோ ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் அப்படியே பார்க்குறாங்க யார் என்னென்னு. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. ஸோ டேங்க அப்படியே பார்க்குறாரு. அதுலேருந்து ஒருத்தர் இறங்கி வராரு. ஸோ அப்படி இறங்கி வரதை பார்த்தது டேங்க அப்பா அப்படின்னு சொன்னீங்களா, அப்பாவா அப்பா தான் அப்படின்னு. அப்போது அங்கேருந்து இறங்கி வந்தாலுமே அப்படியே எல்லாம் நிறையா பேர் வந்த வாக்கில் அங்கே கடை கசகசன்னு ஷூட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய டேடி மட்டும் தான் அங்கே இருக்கார் இப்போது. ஸோ இவர் வந்ததுமே ஏன்னா நீ வேணா உன் பொண்ணை சாகடிக்கலாம், ஆனால் நான் என் பையனை சாக விட மாட்டேன். எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பையன் மேலே கையை வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி அடிக்கிறாரு. ஸோ உங்கள் டேடி அப்படியே அங்கே போய் விளையாடுறாரு. ஸோ நீங்களா அப்படியே பார்க்குறீங்க. ஸோ டேங்கோட டேடியா, டேய் கொன்றுவேன், ஏண்டா நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆள், நீ எல்லாம் என் பையன் மேலே கையை வைக்க தகுதியே இல்லாதவன், நான் யார் தெரியும்ல அடியும் நீங்கள் கரெக்ட், நான் தான், நீ எல்லாம் எனக்கு கீழே வேலை செய்கிறவன். உன் வீட்டை பொண்ணு என் வீட்டை பையன் எடுத்திருக்கானே நீ சந்தோஷப்பட்டுருக்கணும், ஓகே. அப்படியே உங்களை பார்த்துட்டு என் மருமகளா என்னடா அப்படியும் டாங் அப்படியே அந்த பக்கம் பார்த்துக்கிறாரு. ஏம்மா இங்கே பாரும்மா மருமகளே, இங்கே பாரு, என் பையன் ஒன்றை விரும்புகிறானே எனக்கு தெரியும், பட் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு தெரியாது. அப்போயே இவன் என்கிட்ட கொண்டு வரல, ஏன்னா சாருக்கு எனக்கு பிடிக்காது அப்படியும் நீங்களா அப்படின்னு இருக்கப்ப டாங்கா அப்படியே அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு. சாருக்கு என்ன பிடிக்காது, பட் நான் விட இல்லாமா அப்படி விட இல்லாதல. சரி ஓகே, நீ தான் இப்போ சொல்லணும், உங்கள் டேடியை உயிரோட விடணுமா வேணாமா அப்படியே நீங்களா அப்படியே உங்கள் டேடியை பார்க்குறீங்க. ஸோ உங்கள் டேடி அப்படியே உங்களை பார்க்குறாரு. நீங்களா டேடி நீங்கள் என் அம்மாவை கொன்னீங்க, நான் பொறுத்துக்கிட்டேன், என்ன பண்ணுறது தெரில, அப்புறம் உங்கள் யூஸ்க்காக என்னை வளர்த்தீங்க,
அதுவும் ஓகே. ஆனால் இப்போ என்னையும் கொல்ல வந்துட்டீங்கள்ல, என்னையே கொல்ல வந்துட்டீங்கள்ல. பட் நான் உங்களை அப்படிலாம் செய்ய சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் உங்கள் மேலே உண்மையான அன்பு தான் வச்சுருந்தேன். எங்களை இதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ணாதீங்கப்பா ப்ளீஸ்ப்பா. நான் உண்மையான அன்புல இவர்கிட்ட இருக்குது. நான் இவர் கூட வாழணுன்னு தான் ஆசைப்பட்றேன். நான் உங்களை கொண்டு தான், நீங்கள் செத்து தான் நாங்கள் வாழணும்னு இல்லை. சரியாப்பா? லவ் யூப்பா. எங்களை இனி நீங்கள் தொல்லை பண்ணாதீங்க. அப்படின்னு இப்போ டாங்கள டாடியா தொல்லையா இவனா? இனி நீங்கள் இருக்கிற தசை பக்கம் கூட தலை வச்சு படுக்க மாட்டான் இல்லை? அப்படியே அவரா கிளம்பு அப்படின்னு இருக்கப்போ அவர் அப்படியே ஓடினாரு. ஸோ அதுக்கப்புறம் டாங்கள டாடியா ஓகே மருமகளே உன் பேர் என்ன? ஒயன் அங்கிள். ஒயன் ஓகே பா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கப்பட்டாங்க. அப்படியே நிற்கிறாரு. ஸோ உங்கள் கையை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. ஸோ நீங்கள் என்னங்க ஏன் அப்படியும் டேங்கோட டேடியா என்னம்மா வரலையா நீயும் வரலையா அப்படின்னு கேட்பேன். அப்படியே டேங்க அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஸோ நீங்களா அப்படியே டேங்க பார்த்துட்டு அப்படியே அவங்க டேங்கோட டேடிக்கிட்ட அங்கே கோச்சிக்காதீங்க, நான் இவரோட விருப்பத்தோடு தான் நான் அவங்க கூட வரலாம். அவருக்கு விருப்பம் என்னன்னு தெரியல, உங்களுக்கு 2 பேருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது. ஆனால் நான் அவங்க கூட வந்துட்டேன்னா அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஏன்னா அவரை நம்பாமல் நான் உங்களை நம்பின மாதிரி எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. ஆனால் அதை விட அதிகமாக நான் அவரை நம்புகிறேன். அவர் ஆனால் அங்கே கண்டிப்பாக ஒரு நாள் நான் அவரை சமாதானப்படுத்தி உங்ககிட்ட கூட்டிகிட்டு வரேன். அது வரைக்கும் நான் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் எனக்காக இருக்கிறார்ல அந்த மாதிரி. அப்படியோ டேங்கோட டேடியா சரி இவ்வளோ பொறுப்பாக பேசுகிறியே. சின்ன பொண்ணுன்னு கேள்விப்பட்டேன், பட் பொறுப்பான பொண்ணு தான். சரி டேய் கவனமாக பார்த்துக்கோ, புரியுதா? எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்காது. நான் சில வேலை அதனால தானே உனக்கு என்ன பிடிக்காது. சரி ஓகே மருமகளே கொஞ்சம் பார்த்திக்க. ஏன்னா அவன் கொஞ்சம் அப்படி தான் சட்டுன்னு கோவப்பட்டுருவான். சேஃபாக பார்த்துக்கோ. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணிடுங்க. உங்களுக்கு தேவையான எல்லாமே நான் செஞ்சு தரேன். ஓகே ஸோ பார்த்துக்கோ அப்படின்னீங்களா? ஓகே அங்கிள் அப்படின்ட்டு ஸோ டாங்களோட டாடி அப்படியே அவர் போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே டாங்க ஹக் பண்ணுறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் டே. எங்கே நீ என்ன சமாதானப்படுத்தி அவர் கூட கூட்டிகிட்டு போயிடுவியான்னு நினச்சிட்டேன். அப்படியெல்லாம் இல்லைங்க, எனக்கு தெரியும் நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க 2 பேருக்கும் பிரச்சனை. ஆனால் எனக்கு நீங்கள் தானே வேணும். ஸோ நான் உங்கள் கூட தான் எப்போ நிற்பேன் கடைசி வரைக்கும். அப்படியும் டாகா அப்படியே அவங்களை ஹக் பண்ணிவிட்டு லவ் யூ அப்படின்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேருமே ஒன்றா தான் ஒரே வீட்டில் அப்படி தான் இருப்பீங்க. ஸோ 2 பேரும் உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி போவீங்க. அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சரி ஓகே நான் அவ்வளோதான் ஸ்டோரி முடிச்சு. ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வாய் ரொம்ப வளருதே. ஓகே சாரி. சரி ஓகே நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒன் ஷாட்டில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா.